ஹாய், வெல்கம் டு எம் லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கேல்குலஸ் ஆஃப் ஒன் வேரியபிளில் ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 2x ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3. இதோடைய ஆன்சர் கேட்குறோம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 2x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3. இதை ப்ளஸ்ன்ற ஒரு டேர்ம், அதாவது இட் இஸ் 2 டேர்ம்ஸ். இதை ரெண்டாக நான் பிரிச்சுக்கிறேன், ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக லிமிட் கொடுக்குறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 2x ப்ளஸ் இந்த ப்ளஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இங்கே 2xன்றது லிமிட்டுக்கு எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தோன்னா 6ன்னு வந்துடும். இந்த இடத்துல மீதி இருக்கிறதுல ஒரு மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ்க்கு மீனிங் என்ன? இட் மே பி நெகட்டிவ் டேர்ம். உள்ளே இருக்க மாடுலஸ்க்கு ஆன்சர் பாசிட்டிவ் வரும், பட் இந்த உள்ளே இருக்க எக்ஸ் இட் மே பி நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் டேர்ம். சப்போஸ் இது பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3 எப்போ பாசிட்டிவாக இருக்கும்? when x is greater than or equal to 3. ஏன்னா 3 minus 3 0ன்னு வரும், அதுக்கு மேலே 4 அப்படின்லாம் போனால் பாசிட்டிவ் வரும். நெகட்டிவ் when x is less than 3. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம எழுதியாகணும், ஏன்னா மாடுலஸ் இருக்கிறதுனால. இல்லைனா நம்ம டைரெக்டாக 3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்து லிமிட் 3. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் கண்டினியூஸாக என்ன இதோட லிமிட் கேட்டிருக்கான். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு லிமிட் இருக்குது. அதாவது 3 ப்ளஸ்ஸும் இருக்குது, லெஸ் தென் 3னா 3 நெகட்டிவும் இருக்குது. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ் 3 ப்ளஸ்னால் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், எக்ஸ் மைனஸ் 3 எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் 3னா 3 minus 3 which is equal to 0. அதே மாதிரி 3 நெகட்டிவ்னா இங்கே வந்து லெஸ் தென் 3னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3. மைனஸ் இது வந்து மாடுலஸ் போடாதீங்க, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா திஸ் மாடுலஸ் we have written as bracket. அப்போ மைனஸ் 3 போட்டோன்னா மைனஸ் ஆஃப் 3 minus 3. ஸோ மைனஸ் 0 இஸ் ஆல்சோ 0. அப்போது இந்த நம்ம தியரம் 1 படி என்னென்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு just the limit. எப்போ எல் எப்போன்னு கேட்டால் if and only if a minus limit tends to x tends to a மைனஸும் a ப்ளஸ்ஸும் அந்த வேல்யூவும் ஒன்றா இருந்தால் நேராக எல்லுன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே ரெண்டுமே 0. ஸோ அந்த இடத்துல நான் 6 + 0ன்னு போட்டுருவேன். அப்போ ஸோ டோட்டல் ஆன்சர் வந்து இட் இஸ் 6 + 0 which is equal to 6. தேங்க்யூ.